இந்த அமோனியா கசிவு ஏற்பட்டு இந்த பகுதி மக்களுக்கு உயிர் பலி ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்குது. கோரமண்டல் தொழிற்சாலையிலேருந்து இந்த தொழிற்சாலையிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கழிவு ஏற்பட்டு உயிர் பலி ஏற்படக்கூடிய 50-60 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி உயிர் பொழைச்சி வந்திருக்கிறது பெரிய அருகண்டாயம். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதால இதை உடனடியாக இந்த கோரமண்டல் தொழிற்சாலையை இதுவரையிலும் நீங்கள் நடத்திட்டீங்க. இனிமேல் இந்த தொழிற்சாலையை மூடி இந்த மக்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா இது சந்தோஷப்படுவோம். இதை மூடக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் செய்து தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். சார், இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்டவங்களாம் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். இல்லை, அதை விடுங்க. காவல்துறை வழக்கு பதிவு பண்ணால் அரசாங்கம் சொல்லி தானே பண்ணுறாங்க. இதுக்கு பண்ணக்கூடாது. பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த அரசாங்கம் எங்களுக்கு எதிராக இருக்குதுன்னு அர்த்தம். தொழிற்சாலை நிரந்தரமாக மூடணும். இது நடவடிக்கை எடுக்குது. நிரந்தரமாக மூடணும். இந்த தொழிற்சாலை இருந்தால் அதுக்கு பிரச்சனை தான். தெரியுதா உங்களுக்கு? இந்த தொழிற்சாலை இருந்தால் கண்டிப்பாக என்னைக்கு வேணாலும் இந்த சூழ்நிலை மாதிரி ஏற்பட்டால் ஆயிரக்கணக்கான மக்கள் சாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் இந்த தொழிற்சாலை நிரந்தரமாக மூடணும். அதுக்கு நாங்கள் போராட்டம் நடத்த தயார். அவங்களை ஒத்துழைப்பு கூட தயார். அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவருடைய ஆதரவை பெற்று போராட்டம் நடத்தும். தேவைப்பட்டு அவரையும் அழைச்சிட்டு இந்த இந்த இடத்துல இந்த ஊர்களுக்கு 33 ஊர் சார்பாகவும் நாங்கள் போராட்டத்தை அவர் தலைமையில் நடத்த தயாராக இருக்கிறோம். கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் இந்த மக்களுக்காக குரல் எழுப்பி நியாயமான கோரிக்கைகளுக்கு விடை பெறுவார் என்பதை தெரிவித்துள்ளோம். அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கலையே. நாங்கள் போராடுறோம். சாலை மறியல் பண்ணால் நானே மறியல் பண்ணி ஜெயிலுக்கு போனேன். ஒரு நிவாரணம் கேட்குறவங்களுக்கு அரசு பிடிச்சி போடக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான். மனசாட்சி இல்லாத அரசாங்கம். இந்த அரசாங்கம் பணக்காரனை மட்டும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஏழைகள் தகுந்த நேரத்தில் பதிலடி கொடுப்பார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை